இம்பார்ட்டன்ட் எக்ஸாமு ஃபார் ரிவிஷன் எக்ஸாம். அக்கௌண்டன்சியில் மொத்தம் 10 சாப்டர் இருக்குது, 10 சாப்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்டர் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட், செகண்ட் சாப்டர் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், தேர்ட் சாப்டர் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் firm and fundamental, fourth chapter goodwill, fifth chapter partnership basic admission, sixth chapter partnership retirement, seventh chapter company account, eighth chapter financial statement, ninth chapter ratio analysis, 10th chapter computerized accounting. In this 10th chapter government will introduce only 3 chapter. 3 சாப்டர்னா ரிவிஷன் எக்ஸாமுக்கு அக்கௌண்டன்சியில் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு சாப்டரில் 20 சம் இருக்குது, அக்கௌண்ட்ஸில் 20 சம் இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்டர் இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு. இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு 2 வகையாக பிரியுது. ஒன்று ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இயர்ஸ், ஒன்று கன்வர்ஷன் மெத்தட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இயர்ஸில் 1 to 9 சம். கன்வர்ஷன் மெத்தட் பார்த்திங்கன்னா 10 to 20 சம் will be there. 10 to 20 sum. In second chapter account of not profit organization, total in book have 24 sum will be up and 18 sum will be there. 20 சம் இருக்குது. அதில் 18 சம் தான் 18 சம் இப்போதைக்கு போர்ஷனில் இருக்குது. 18 சம் அதில் 18 சம். தேர்ட் சாப்டர் டோட்டல் 23 சம் இருக்குது. இந்த 23 சம்மில் இப்போது 20 சம் வில் பி ஃபாலோடு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் புக்கில் அக்கௌண்டன்சி புக்கில் அக்கௌண்டன்சி கணக்கு பதிவியல். இந்த புக்கில் டோட்டலாக இந்த எப்படின்னா சப்டிவைட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா எது 2 மார்க், எது 3 மார்க், எது 5 மார்க்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் சாப்டரில் சம் வைஸ் ஃபஸ்ட்டு சம், செகண்டு சம், 12th சம், 14 சம் 2 மார்க் ஃபஸ்ட் சாப்டர். செகண்ட் சாப்டர் 8th சம், 14 சம், 15 சம், 16 சம், 17 சம். ஃபஸ்ட் சாப்டரில் 4 2 மார்க் இருக்குது சம்மு. அண்டு செகண்ட் சாப்டரில் 5 2 மார்க் இருக்குது. 8th சம், 14 சம், 15 சம், 16 சம், 17 சம் 5 2 மார்க். தேர்ட் சாப்டரில் 5th சம், 11th சம், 14 sum. 5th sum calculate the interest on capital and journal entry will be fluctuating. 11th sum interest on drawings. 14th sum interest on drawings. இப்போது டோட்டலாக 2 மார்க் சப்டிவைட் பண்ணி டோட்டலாக 12 சம் இருக்குது. இப்போ புக்கில் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த வீடியோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வெரி யூஸ்ஃபுல் வீடியோ. இந்த அக்கௌண்ட்ஸில் பப்ளிக் எக்ஸாம் இப்போ ரிவிஷன் எக்ஸாம் வைக்கிறாங்க. இதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறது, சென்டம் எடுக்கிறது, ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். மார்க் ஈஸியாக எடுக்கலாம் மார்க்கு. இப்போ அதனால தான் இப்போ 2 மார்க்ஸ் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். 2 மார்க் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணால் டோட்டலாக 12 சம் இருக்குது. மொத்தம் ஃபஸ்ட்டு சாப்டரில் 4 சம், செகண்ட் சாப்டரில் 5 சம், தேர்ட் சாப்டரில் 3 சம் இருக்குது. நீங்கள் எந்த புக்கில் எந்த கைடு, இப்போ எந்த கைடாக இருந்தாலும் இந்த மாதிரி 2 மார்க்ஸ்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இதில் நான் ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு 2 மார்க் எல்லாமே ஈஸியாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸு. ஃபஸ்ட் சாப்டரில் 3 மார்க்ஸ் தேர்ட் சம், 4th சம், 5th சம், 6th சம் அண்டு 11th சம். That's all. 10 and 11. ஃபஸ்ட்டு சாப்டரில் தேர்ட் சம், 4th சம், 5th சம், 6th சம், 10th சம், 11th சம். இதில் இதுதான் 3 மார்க்ஸ் ஃபஸ்ட் சாப்டர். செகண்ட் சாப்டர் 9, 10, 11, 12, 13 இதெல்லாம் எக்ஸசைஸ் சம் ஒண்டி தான். தேர்ட் சாப்டர் 6th சம், 7th சம், 17 சம், 18 சம், 19 சம். இதுதான் தேர்ட் சாப்டர். இது 3 மார்க்ஸ். இப்போ அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் கான்செப்டாக முக்கியம் அண்டு ஃபார்மேட் முக்கியம். ஃபார்மேட்டு ஈஸியாக தெரிஞ்சால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த 3 சாப்டர்ஸ் வெரி ஈஸி. நிறைய பேர் ஈஸியாக ஸ்கோர் சென்டம் எடுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு அக்கௌண்டன்சியில் 5 மார்க்ஸு. ஃபஸ்ட்டு சாப்டரில் 5 மார்க்ஸ் வந்து 7th சம், 8th சம், 9th சம் அண்டு 13 சம், 15 சம், 16 சம். 7th, 8th, 9th வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எஸ் மெத்தட். 13, 15, 16 கன்வர்ஷன் மெத்தட். 17, 18, 19, 20 இதுவும் கன்வர்ஷன் மெத்தட். 17, 18, 19, 20 வந்து டோட்டல் டெப்டாஸ், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அது ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் ட்ரேடிங் ப்ராஃபிட் பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்கணும். 17, 18, 19, 20 சம். ஃபஸ்ட் சாப்டரில் இதெல்லாம் வந்து 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் இதெல்லாம் வந்து டிவைட் பண்ணியிருக்கேன் தனித்தனியாக. நெக்ஸ்ட்டு செகண்ட் சாப்டரில் 1 to 7 சம் 5 மார்க்ஸ். 1 to 7 சம் 5 மார்க்ஸு. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடு. நெக்ஸ்ட்டு ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் மெத்தடு. இந்த ஃபஸ்ட்டு 7 சம் 5 மார்க்ஸு. தேர்ட் சாப்டரில் 5 மார்க்ஸு. ஃபஸ்ட்டு சம் 8th, 9th, 10th. 8th, 9th, 10th இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மெத்தட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மெத்தட். 12, 13 வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு. 15th ப்ராடக்ட் மெத்தட். 16th இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸில் பிகினிங் ஆஃப் த இயர், மிடில் ஆஃப் த இயர், பிகினிங் ஆஃப் த மந்த்து, மிடில் ஆஃப் த மந்த்து, எண்ட் ஆஃப் த மந்த்து. இந்த 16 சம் வந்து 5 மார்க்ஸு. நெக்ஸ்ட்டு 20th சம் கமிஷன். இது வந்து பிஃபோர் கமிஷன், ஆஃப்டர் கமிஷன் இருக்காங்க. இந்த 16 சம்லேயே இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் தமிழில் சொல்ல போனால் எடுப்பு மீது வட்டி. எடுப்பு மீது வட்டி. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு வந்து எடுப்பு மீது முதல். எடுப்பு மீது முதல் வந்து 5லேருந்து 3வது பார்ட்டில் 5லேருந்து 10 சம் வரைக்கும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எடுப்பு மீதி வட்டி வந்து 11வது கணக்குலேருந்து 18வது கணக்கு வரைக்கும் இருக்குது எடுப்பு மீதி வட்டி. இந்த எடுப்பு மீதி வட்டியில் புக்கில் டேப்லெட் காலம் கொடுத்துருப்பான். நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் நிறைய பேருக்கு வந்து அதை வந்து பாயிண்டில் கொடுத்தா நிறைய பேருக்கு மல்டிப்ளை பண்ண தெரியாது. அதுக்கு ஒரு புதுசாக வந்து நியூ ஃபார்முலாவாக நான் டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு பிகினிங் ஆஃப் த மந்த்து, பிகினிங் ஆஃப் த மந்த்து, மிடில் ஆஃப் த மந்த்து, எண்ட் ஆஃப் த மந்த்து. பிகினிங்கில் வந்து 6.5 6.5 6.5 டிவைட் பை 12. அந்த 6.5 வந்து சில பேர் பாயிண்ட் அண்ட் டெசிமலில் மல்டிப்ளை பண்ண தெரியாது. அதனால் வந்து 6.5க்கு பதில் 13/24. பிகினிங் ஆஃப் த மந்த்து 13/24. மிடில் ஆஃப் த மந்த்து 12/24. எண்ட் ஆஃப் த மந்த்து 11/24. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 16 சம் இந்த 13/24 போட்டால் கூட உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஈஸியாக 16 சம் சால்வ் பண்ணுறீங்க. இதே மாதிரி தான் கோட்டலி கூட வெரி ஈஸி தான். மிடில் எப்போவுமே பார்த்திங்கன்னா 12/24 கோட்டலியில். இதில் வந்து கோட்டலியில் பிகினிங்கு 15/24. கோட்டலியில் பிகினிங் வந்து 15/24. 15/24, 12/24. நெக்ஸ்ட்டு 9/24. 17th சம் புக்கில் எக்ஸைஸ் 17 சம்மு. எக்ஸைஸ் 17 சம்மில் கோட்டர் கேட்டானா இன்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் வந்து நம்ம சால்வ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு 18 சம் வந்து ஆஃப் எலி இன்ட்டு 2ஆல் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 இன்ட்டு 2. இதில் வந்து பிகினிங் 18/24 அண்டு 12/24, 6/24. இது ஆஃபலியில் வந்து பிகினிங் வந்து 18/24, மிடில் வந்து 12/24, எண்டு வந்து 6/24. இந்த மெத்தட்லேயும் நீங்கள் சம் ஈஸியாக போடலாம். நிறைய அக்கௌண்ட்ஸில் வந்து ஈஸியாக இருக்கும். ஃபார்மெட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே ஈஸியாக சம் போட்டுடலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் வந்து க்ளோசிங் கேபிட்டலுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து இறுதி முதல். ஓப்பனிங் கேபிட்டலுக்கு வந்து தொடக்கம் முதல். அடிஷ்னல் கேபிட்டலுக்கு வந்து அடிஷ்னல் இன்ட்ரடியூஸ் கேபிட்டல் வந்து கூடுதல் முதல். டிராயிங்ஸ்க்கு எடுப்பு. இப்போ இந்த 3வது 4வது 5 விடுபட்ட உள்ள வார்த்தைகள் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன். இது நான் சொல்கிற மெத்தடில் போட்டிங்கன்னா நீங்கள் 2 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இப்போது மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் டிராயிங். இது வந்து அனதர் ஃபார்மேட். இதுவும் பப்ளிக்கில் உங்களுக்கு மார்க் ஈஸியாக 2 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். 2 நிமிஷம் கணக்கு. க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் டிராயிங் ப்ளஸ் லாஸ்.
ஒரு காலத்தில் போட்டுடணும். செகண்ட் காலத்தில் ஈக்குவல் டு ப்ளஸ் அடிஷ்னல் கேபிட்டல் ப்ளஸ் ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் ப்ராஃபிட். இதில் வந்து லாஸ் வந்தால் ப்ராஃபிட் வராது, ப்ராஃபிட் வந்தால் லாஸ் வராது. இதுதான் உனக்கு கணக்கு. இந்த மாதிரி கணக்கு போட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோசிங் கேபிட்டல் ஒரு 50 rupees, ட்ராயிங் ஒரு 50 rupees, டோட்டலாக 100, அடிஷ்னல் கேபிட்டல் ஒரு 50, இது ப்ராஃபிட் ஒரு 25, ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஈக்குவல் டு முன்னாடி ஆட் பண்ணோம் 100, இந்த ஈக்குவலுக்கு அப்புறம் ஆட் பண்ணோம் 75, 100 - 75, ஓப்பனிங் கேபிட்டல் 25 rupees. இது ஒரு எக்ஸாம்பிள் சம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சம்மெல்லாம் சால்வ் பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் வரும். இப்போ 3 சாப்டரில் ஈஸியாக சென்டம் எடுக்கலாம். ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் மார்க்கெல்லாம். நீங்கள் மார்க்கெல்லாம் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிவிட்டு ஈஸியாக சென்டம் வந்து மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக எல்லாமே கொஞ்சம் ஈஸி மெத்தட் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 mark தியரி. 2 marksல ஃபஸ்ட்டு சாப்டர் 3 கொஸ்டின் இருக்குது. வாட் இஸ் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட், ஸ்டேட் த வெதர் ஃபார் அக்கௌண்டிங் ஆஃப் சோல் ட்ரேடிங். தேர்ட் சாப்டர் வாட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இயர்ஸ். இந்த 3 கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 markல. இப்போ 2 markல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டரில் 3 கொஸ்டின், செகண்ட் சாப்டரில் 6 கொஸ்டின் இருக்குது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட். தேர்ட் சாப்டரில் 3 கொஸ்டின் இருக்குது. செகண்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து வாட் இஸ் நாட் ஃபார் profit organization. Second sum, what is receipt and payment. Third sum, what is legacy. Third theory. Fourth, what is give a short notes on life membership. Not for example capital receipt 5th question. 6th வந்து example for ரெவன்யூ ரிசிப்ட்டு. இந்த 6 கொஸ்டின் வந்து ஈஸியாக இருக்கும் 6 கொஸ்டின். அப்புறம் தேர்ட் சாப்டரில் டிஃபைன் பார்ட்னர்ஷிப், வாட் இஸ் பார்ட்னர்ஷிப் டீடு. செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் பார்ட்னர்ஷிப் டீடு. ஃபோர்த்து கொஸ்டின் வந்து கிவ் ஏ ஜர்னல் என்ட்ரி ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். மொத்தம் தியரியே டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 கொஸ்டின் இருக்குது. சம்மு 12 கொஸ்டின். இந்த 24ல் உங்களுக்கு 10 கொஸ்டின் வரும். அக்கௌண்டன்சி ப்ளூ பிரிண்ட் பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 20 marks. 2 marks வந்து 2 × 7 14 marks. இதில் 38 கொஸ்டின் கம்பல்சரி. டோட்டலாக 10 கொஸ்டின் வரும். இந்த 10 கொஸ்டினில் 7 கொஸ்டின் அட்டன் பண்ணோம். 38 கொஸ்டின் கம்பல்சரி. 3 mark 3 × 7 21 marks. இதில் வந்து 48 கொஸ்டின் கம்பல்சரி. 5 marks வந்து 5 × 7 35 marks. நிறைய பேருக்கு ப்ளூ பிரிண்ட்டே தெரியாமல் இருக்கும் அக்கௌண்டன்சியில். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட்டு இம்பார்ட்டன்ட் ஆன்சர். அக்கௌண்டன்சி உங்களுக்கு ஒரு ஈஸியான சப்ஜெக்ட், ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், ஈஸியாக சென்டம் எடுக்கலான்னு உங்களுக்குள்ளே தோணும். அதில் வந்து 5 marks வந்து டிஸார்டர் பேட்டர்னில் கொடுப்பான். 7 5 marks கொடுப்பான். மொத்தம் 14 5 marks கொடுப்பான். அதில் நீங்கள் வந்து 7 அட்டன் பண்ணணும். அந்த 40 வந்து 41லேருந்து 47 வரைக்கும் டிஸார்டட் பேட்டர்னில் கொடுப்பான். இதெல்லாம் வந்து அக்கௌண்டன்சியில் 2 marks. 2 marks வகையாக பார்த்தீங்கன்னா 12 2 mark தியரி இருக்குது, 12 சம் இருக்குது. இந்த 24ல் 10 சம் வரும். 3 marks அதே மாதிரி தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3 marks ஈஸி. இப்போ வந்து 2 marks தியரியில் இப்போ வந்து 5 marks இம்பார்ட்டன்ட் 5 marks. எதெல்லாம் 5 marks கொடுப்பான். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டிப்பாக கொடுப்பான். ஃபர்ஸ்ட் லெசன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு. செகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டு. செகண்ட் லெசனில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சர் அக்கௌண்ட். தேர்ட் லெசனில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அண்ட் ஃபிக்ஸடு கேபிட்டல். இந்த 4 கேள்வியில் மொத்தம் 2 கேள்வி, நான் ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும் ரிவிஷன் எக்ஸாமுக்கு. இது வெறும் இந்த 4 கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து 5 marksலேயும் வரலாம், இல்லைனா 3 marksலேயும் வரலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இந்த 4 கேள்வி நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிங்கன்னா, ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக எக்ஸாம் எழுதலாம். இந்த 4 கேள்வி ரொம்ப முக்கியம். திரும்பியும் சொல்கிறேன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு. difference between statement of years and balance sheet, difference between receipt and payment and income and expenditure account. இது வந்து செகண்ட் சாப்டர். தேர்ட் சாப்டர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அண்ட் ஃபிக்ஸடு கேபிட்டல். இது ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிங்கன்னா ஈஸியாக மார்க் எடுக்கலாம். இதுதான் 5 marks இந்த 4ல். இந்த தியரியிலே எந்தெந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், எந்தெந்த கொஸ்டின்
நான் எந்தெந்த கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லெசனில் டோட்டலாக 6 கொஸ்டின் இருக்குது. அந்த 6 கொஸ்டினில் வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட், வாட் ஆர் த லிமிட்டேஷன் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட், இந்த 2 கேள்வி ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு நம்ம 3 மார்க்ஸ் மாதிரி 3 பாயிண்ட்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. மொத்தம் பார்த்திங்கன்னா 5 பாயிண்ட் எல்லாமே ரீட் பண்ணிடணும். 5 பாயிண்ட் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். வாட் ஆர் த லிமிட்டேஷன் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட், வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட், இந்த 2 கேள்வியிலேருந்து 1 வர ரிவிஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. 3rd 4th ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். 5th கொஸ்டின் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி அசர்டைன் பண்ணுறது, 6th கொஸ்டின் டோட்டல் டெப்ட் கிரெடிட் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், அது ஃபார்மேட் படி ஈஸியாக முடிச்சிடலாம். 2nd சாப்டரில் ஃபஸ்ட்டு 1 4th 1 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் ஒன் வாட் இஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். 4th 1 state the weather of life, give a short notes on life membership, post material purchase, tournament fund. அந்த 3 மட்டும் படிக்காமல் 2nd சாப்டரில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த பேஜில் இருக்குது. ரெகுலேஷன் பற்றி ரெகுலேஷன் லேர்ன் பண்ணிக்கணும். அப்புறம் டோர்னமெண்ட் ஃபண்டு, டோர்னமெண்ட் ரிசிப்ட்டு, இதெல்லாம் பற்றி ஒரு 5 பாயிண்ட் நம்ம 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் 2nd சாப்டர். 3rd சாப்டரில் பார்த்திங்கன்னா தியரி. ஃபஸ்ட் எடுத்தோடனே ரைட் பேசிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பு. வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீடு. கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீடு 6 கண்டென்ட்ஸ் கேட்பான். 6 கண்டென்ட்ஸ்னால் 3 மார்க்கு. நீங்கள் கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீடு டோட்டலாக 16 கண்டென்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு 10 கண்டென்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட் 10 கண்டென்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீடு வந்து நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் 3 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது, சில நேரத்தில் வந்து 5 மார்க் கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. 6 கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீடு, அப்புறம் பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீடு, இதெல்லாம் தான் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அக்கார்டிங் டு பார்ட்னர்ஷிப் 1932 தட் கொஸ்டின் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து அக்கௌண்டன்சியில் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிங்கன்னா ஈஸியாக மார்க் எடுக்கலாம். வேறு என்ன டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்டில் கேளுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். என் கான்செப்ட் வந்து இந்த நம்ம எக்ஸாம் வைக்கல, ரிவிஷன் எக்ஸாம் வைக்கல, அக்கௌண்டன்சியில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே யாருமே வந்து ஃபெயில் ஆகக்கூடாது. இதுதான் கான்செப்ட். ஃபெயில் ஆகக்கூடாது. என் பேர் வந்து டி அசோக் குமார். நான் வந்து கிராஜுவேட் எம்காம் பிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எஜுகேஷன் வித்தவுட் புக்கு. அக்கௌண்டன்சி புக்கில் இப்போ கூட பாருங்கள், என் கையில் புக்கில் ஒன்றுமே இல்லாமல் தான் சொல்லின்னு இருக்கேன். நான் மக்கப் பண்ணல, எதுவும் பண்ணல. எனக்கு வந்து இந்த அக்கௌண்டன்சி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் வைக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஒரு எல்லா சப்ஜெக்ட்டும் ஈஸி தான். இன்ட்ரெஸ்ட் வச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ப்ராக்டிக்ஸ் பண்ணோம், ஒரு சம்மும் ஈஸியாக ப்ராக்டிக்ஸ் பண்ணோம். பிஃபோர் எக்ஸாம் முன்னாடி, அக்கௌண்டன்சி எக்ஸாம் முன்னாடி, ஈவினிங் டைமில் அக்கௌண்டன்சி எக்ஸாம் 3 ஹவர்ஸ் எக்ஸாம், டோட்டல் 90 மார்க்ஸு. இது முன்னாடி 3 ஹவர்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதி ப்ராக்டிக்ஸ் பண்ணோம். எப்போ பார்த்தாலும் எந்நேரம் வந்து ஸ்டடி பண்ணினே இருந்தால் வேலைக்கு ஆகாது. டைமிங் ரொம்ப முக்கியம் அக்கௌண்டன்சி. இந்த டைமிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் அக்கௌண்டன்சி எக்ஸாம் முன்னாடி ஒரு 3 ஹவர்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்கலாம் மார்க்கு. நான் வித்தவுட் நோவிங் புக்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லாமே நான் சொல்லுவேன். கரெக்டாக வந்து நீங்கள் ஈஸியாக மார்க் எடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக், எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மெட்ரிக் கொஸ்டின் இந்த வீடியோ வந்து தமிழ் மீடியமுக்கும் யூஸ் ஆகும், இங்கிலீஷ் மீடியமுக்கும் யூஸ் ஆகும். அதனால தான் இங்கிலீஷும் கொஞ்சம் பேசியிருக்கேன், தமிழும் பேசியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.